ஃபர்கானா அப்படின்ற ஒரு ஹிந்தியுடைய டப்பிங் படம். இது ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிட்ருக்கிறாங்க, பிரமாதமாக நடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த படத்துடைய ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்கிறேன். இதை நான் சோனியில் எடுத்து பார்த்தேன். நீங்களும் தயவு செய்து சோனியில் எடுத்து இந்த கதையை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. என் கதையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் பார்க்கலாம். தயவு செய்து எல்லோரும் கொஞ்சம் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ், ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ இதோடைய கதையை பார்க்கலாம். ஃபர்கானான்றது ஒரு முஸ்லீம் பொண்ணு. குடும்பம் பெரிய குடும்பம். கரீம்ன்ற ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. பாப்பானா மாமனாரா அப்பாவான்னு தெரியல, அது மாதிரி கிட்டும் இருக்கிறாரு. ஒரு பெரிய குடும்பம். யார் அவளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க, நிறைய பர்சன்ஸ் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பர்சன்ஸ் அறிமுகமெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. முஸ்லீம்ஸ்ன்றது கூட்டு குடும்பன்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும். அவர் அங்கே பாப்பா ஒரு இந்த செருப்பு கடை வச்சுட்ருக்காரு. செருப்பு கடைக்கு அவர் போகிறாரு. அங்கே பார்த்தா அவர் ஒரு பழைய மாடல் செருப்பு கடை, ஒருத்தர் கூட வர்றது கிடையாது. அதில் அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாரு. பார்த்தா ஒரு 10 ரூபா தான் அன்றைக்கி வருமானம் வந்துட்டுருக்குது. அப்போ பக்கத்தில் ஒரு காய்கடைக்காரமாக இருக்கிறாங்க. என்னங்க பாய், இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, கடையை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். உங்கள் அப்பா காலத்துலேருந்து இது மாதிரி கடை வச்சுருந்தா யார் வாங்குவாங்க? நான் பாரு, அவருக்கு தெருவில் கடை பழம் வச்சுட்ருக்குறவங்க பெரிய கடையை வச்சுட்ருக்காங்க. எப்படி நான் ஒத்த பொம்பளையாக இருந்து எவ்வளோ சாதிச்சுட்டு வரேன். என் புருஷன் எப்போவும் ஓடி போயிட்டாரு. நீங்களும் கொஞ்சம் கடன் வாங்கி, அதாவது வட்டிக்கு கடன் வாங்கி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. சாதாரணமாக முஸ்லீம்ஸு வட்டிக்கு கடன் வாங்க மாட்டாங்க. அதுக்காக வாங்கக்கூடாது, நாங்கள் வாங்க மாட்டேன் நான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஃபர்கானாவுடைய பொண்ணு ஒன்று செகண்ட் ஸ்டாண்ட் படிக்குது. அந்த பொண்ணு ஃபீஸ் கட்டாமல் நிற்கிது. அது வீட்டில் வந்து சொல்லுது. கடன் வாங்கி ஃபர்கானா கடன் வாங்கி அவள் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து பாப்பாவுக்கு தெரியாமல் போய் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுன்னு சொல்கிறா. இப்போ தெருவில் அந்த இதில் அது அவங்க ஹஸ்பண்டும் பொண்ணும் வெளியில் போயிட்ட உடனே கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியாக தான் டாட்டா சொல்லுவாள். அந்த அளவுக்கு ஒரு ஆர்த்தடாக்ஸு ஃபேமிலி இவங்க ஃபேமிலி. தெருவில் வந்து கூட பாய் சொல்ல மாட்டா, அந்த லெவலுக்கு இருக்கா. அப்போ அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறா, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்குறா. பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப ஆசை வருது. நாம்ளும் இப்படி வேலைக்கு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்ட்பேக்லாம் மாட்டிக்கிட்டு, காலில் நல்ல செப்பல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்கு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா ஒருத்தி தான் அந்த குடும்பத்திலேயே படித்த பொண்ணு. அன்றைக்கி நைட்டு தன்னுடைய அவன் புருஷன் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட சொல்கிறா, நான் இது மாதிரி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. முதல்ல அவங்க பாப்பா ரொம்ப திட்டுறாரு. இந்த காலத்தில் பொண்ணுங்களெல்லாம் படிக்கவே வைக்கக்கூடாது, படிக்க வச்சுட்டா கண்மண் தெரியாமல் ஆடுங்க, வேலைக்கு போகிறாளாம் வேலைக்கு அப்படின்ட்டு அவங்க பாப்பா திட்டுறாரு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறான், சரி நீ வா அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிறா. அது ஒரு பேங்கில் இன்டர்வியூ, பெரிய பேங்குடைய இன்டர்வியூ. அந்த பேங்கில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுக்குற வேலை தான். அதுக்காக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெளியில் வந்த உடனே இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக வரா. அப்போ அவங்க புருஷன் சொல்கிறாரு, இல்லை இதுக்கெல்லாம் சோர்வாயிடாத, கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கிடைக்கும். இந்த வேலை இல்லைன்னா உனக்கு வேறு வேலை கிடைக்கும். ஒரே அட்டம்ப்ட்லாம் எந்த வேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் சொல்கிறா, ஃபர்கானா சொல்கிறா, எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. 5 நேரமும் தொழுபாய்வோம், தொழுகை பண்ணுவாங்க இல்லை முஸ்லீம்ஸ்லாம், தொழுகைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. போய் ஒரு பாய் வாங்கிக்கிறா, தொழுகிறதுக்காக ஒரு பாய் வாங்கிக்கிறா. அவளுக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிக்கிட்டா. எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து நல்லா இந்த கருப்பு முக்காடு போட்டு இங்கே பின்னெல்லாம் போட்டுக்கிட்டா. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஃபர்கானா அப்படின்னு கூப்பிட்றாரு. கொஞ்சம் பயந்து போய் பார்க்குறா. அவர் நல்ல ஒரு ஹீல்ஸ் செருப்பு வச்சுட்ருக்காரு. அந்த செருப்பை தன்னுடைய மனைவி காலில் போட்டு விட்றாரு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. இவளுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி, பஸ் பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி, எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி தான் அவள் ஆஃபீஸ்க்கு போக முடியும். அது மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணு. கரெக்டாக போகிறா. போய் அந்த ஆஃபீஸ்க்கு போய் வேலையில் அமர்ந்துட்டா. அதான் இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்மள்கிட்டலாம் கேட்குறது, அது மாதிரியான வேலை தான். ஆனால் நல்லா செய்கிறா. ஒரு 2-3 மாதம் அந்த வேலையிலேயே இருக்கிறா. வீடு கொஞ்சம் செழுமையாயிடுச்சு.
ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறாங்க. வீட்டில் நல்ல சாப்பாடு, இப்போ கறி மீனோட சாப்பாடு, அவங்க முஸ்லீம்ஸுக்குனால் கறி மீனோட தானே சாப்பாடு இருக்கணும், அது மாதிரி கறி மீனோட சாப்பாடு, அது மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி, 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஒருத்தி நித்யா, ஒருத்தி நிஷான்னு பேர். நித்யா கொஞ்சம் வயசானவோ, நிஷா ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப கலன்னு பேசிகிட்டு இருப்பாள். அப்போ அவள் நித்யா வேறு இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். இவகிட்ட சொல்லிட்டு போயிடுறேன், நான் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஓகேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு 2 மாதத்தில் பார்க்குறேன் அவள் கார்லாம் வாங்கிட்டுருக்கா. என்னது இது, கார்லாம் வாங்கிட்டுருக்க அப்படின்றா. ஆமாம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய அலவன்ஸ் கொடுப்பாங்க, அதில் நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஆசை வந்துடுது, ஃபர்கானாவுக்கு ஆசை வந்துடுது. எனக்கும் அந்த வேலை வாங்கி கொடுங்க மேடம் அப்படி சொல்கிறா. வேண்டாம், உனக்கு ஆர்த்தடாக்ஸு முஸ்லீம்ஸு அந்த வேலை உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறா. இல்லை, நான் நிச்சயமாக அந்த வேலைக்கு நான் போகிறேன், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ட்டு இவ சொல்கிறா. சொல்லும்போது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் முடியும், எனக்கு கண்டிப்பாக இன்னும் பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறா. எத்தனையோ தடுத்து பார்க்குறா, நிஷாவும் தடுத்து பார்க்குறா. உன்னால் முடியாது, அந்த மாதிரி வேலை செய்ய முடியாதுன்னா கட்டாயமாக பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி அவள் பேசி இந்த வேலைக்கு வரா. இது வேறு டிபார்ட்மெண்ட் வேலை. இந்த வேலை என்ன வேலைன்னா, எதிர்த்த இருக்கவங்க யார் என்னன்றது தெரியாது, ஆனால் நாம் பேசணும். நாம் பேசும்போது அவங்க எவ்வளோ வேணால் செக்ஷுவல் டார்ச்சர் கொடுப்பாங்க. அவங்களுடைய வெறி, அவங்களுடைய மென்டலில் இருக்கிற அந்த செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட பிரயோகிப்பாங்க. அதை இவங்க தாங்கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும், ஆனால் அவன் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, வெளியில் பார்த்தா கூட அடையாளம் தெரியாது. ஆனால் பேச்சில் அவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பேசணும். எவ்வளோ நிமிஷம் நம்ம பேசுகிறோமோ அவ்வளோ நிமிஷத்துக்கு அலவன்ஸ். இவ முதல் நாளே பார்க்குறா, நித்யா பேசுகிறா. நித்யா பேசும்போதே அந்த எதிரில் இருக்கிற ஆள், ஹலோ மேடம், ஹாய் ஃப்ரெண்டு அப்படின்றா. இது மாதிரி உங்கள் எடுத்த உடனே அவன் கேட்குறது, நீங்கள் என்ன சைஸ் ஜட்டி அப்படின்றா. நோ கமெண்ட்ஸ் ஃப்ரெண்டு அப்படின்றா. அப்போ என்ன கலரு அப்படின்னு கேட்குறான். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. நானே சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒயிட், பிளாக், ரெட் அப்படின்னு சொல்கிறான். பிளாக் அப்படின்னு சொல்கிறா. ஓ, பிளாக்கில் நீங்கள் ஜட்டியில் எவ்வளோ நல்லா இருப்பீங்க. இதை கேட்டுருக்கு ஃபர்கானாக்கு அப்படியே வாமிட் வந்துடுது. என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரே வாந்தி எடுத்துடுறா. அப்போ சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் இல்லை, இவங்க செக்ஷுவல் டார்ச்சர் தான் கொடுப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ நம்ம பதில் சிரிச்சுக்கிட்டே பேசணும், அதுதான் இங்கே டார்கெட்டு அப்படின்னு சொல்லுவாள். இவளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது, எனக்கு வேண்டாம் இந்த வேலை அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அந்த மேனேஜர் சொல்லுவார், 1 வாரமாவது இந்த வேலையில் இருக்கணும்னு சொல்லி நிர்பந்தத்தில் தான் இவள் வந்துட்டுருப்பாள். ஆனால் இவங்களுக்கு ப்ரொடக்டாக ஒரு பையன் இருப்பான். அவனும் இவங்க என்ன பேசுகிறதுன்றத காதில் ஹேர் பட் வச்சு கேட்டுன்னு தான் இருப்பான். இவ பேசுகிறா. பேசும்போது இதே மாதிரியே தான் சிங்கமாக பேசுகிறாங்க. இவளுக்கு பதிலே சொல்ல முடியல. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலாம் ஆஃப் பண்ணிடுறான். அப்போ ஒரு 3-4 நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும்போது ரொம்ப ரொம்ப பொலைட்டாக ஒரு ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசுகிறான். அவன் பேர் செல்வம். அவன் பேசும்போது ரொம்ப எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் எப்படி பேசுவோம், என்னென்ன பேசுவோம், எங்கெங்கெல்லாம் போகலாம், எப்படிலாம் பீச்சுக்கு போகலாம், என்னென்னலாம் ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி எங்கேயா சினிமாவுக்கு போகிறது, அது போடுறது, அவங்க தனிமையில் இருக்கிறது, உனக்கு எப்படி இந்த தனிமை பிடிக்கும், அது மாதிரியான கான்வெகேஷன் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் பேசுகிற தொனி ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுடைய வாய்ஸே இவ்வளோ அழகாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ அழகாக இருப்பீங்க, இது மாதிரியாகவே கான்வெகேஷன் போகுது. ஒரு 1.5 மணி நேரம் இவன் பேசுகிறா அவங்ககிட்ட. ஏன்னா இதில் செக்ஸுன்ற பாட்டே கிடையாது. பேசுகிறா. இவங்க லேட்டாக வீட்டுக்கு வர அவங்க பாப்பா அப்படியே முறைக்கிறாரு. அடுத்த நாளும் இவன் நிறைய பேசுகிறா அவங்ககிட்ட. இது மாதிரி ஒரு மாதிரி காதல் வயப்பட்ட பேச்சு. இப்போது
அந்த காதல் வயப்பட்ட பேச்சில் இவளும் அல்லா அப்படின்ட்டு ஒரு தடவை சொல்கிறான். ஓ நீங்கள் முஸ்லீமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஓ சாரி அப்படின்றா. ஆனால் அவன் முஸ்லீம்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது இவங்க பேசும்போது நான் அடுத்த நாளே இவன் சொல்கிறான், நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஐயோ அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்றான். நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு இது இட சொல்கிறேன், ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் நிறைய ஏழைங்க உட்காந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற. அப்போ அந்த பரிசை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்கிற. அது மாதிரி அவன் பரிசு கொடுத்துட்டு போயிட்டான். போய் பார்க்குறா. அங்கே ஒரு கிழவர் ஒரு தாத்தா உட்காந்துட்ருக்காரு. அவர் இவர்கிட்ட நீங்கள் தான் இப்போ இவளுடைய பேர் கூட மாற்றிடுவாங்க. பேர் இஷா. ஃபர்கானான்ற பேர் கூட அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. பேர் முதல் கொண்டு குடும்பம் முதல் கொண்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. இஷாவா நீங்கள் அப்படின்ட்டு அந்த பெரியவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கும்போது அவர் ஒரு பரிசு கொடுக்குறாரு. அதில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை எடுத்துன்னு அதை அடுத்த நாள் இது பண்ணுறா. உங்களுக்கு பிடிச்சிட்ருக்குதா அப்படின்ட்டு அவன் எதிரில் கேட்குறான். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அதே மாதிரி கான்வெகேஷன் நடந்துகிட்டே நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கான்வெகேஷனுடைய லவ்வு இவளுக்கு பிடிச்சி போச்சு. யாருக்கு? ஃபர்கானாக்கு பிடிச்சி போச்சு. இதுக்காக முதல்ல 100 நிமிஷம் பேசுகிறவோ 3 மணி நேரம் பேசுகிறா. இப்போது இவளுக்கு நிறைய அலவன்ஸ் வர மாதிரி இருக்குது. அந்த லெவலுக்கு அது பிடிச்சி அலவன்ஸ்க்காக இப்போ பேசணுன்றதுக்காகவே இப்போ ஃபர்கானா பேசுகிறா. எல்லாருமே எழுந்து போயிட்டாங்கன்னா கூட இவன் மட்டும் பேசிகிட்டு இருப்பா. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. முதல்ல பிடிக்கலன்னு வந்த தொழில் இப்போ இவளுக்கு ரொம்ப பிடிச்சி செய்ய ஆரம்பிக்கிறா செல்வத்தால். ஒரு நாள் அடுத்த நாள் இவளுக்கு ரம்ஜான் வருது. அப்போது இவங்க அதுக்குள்ளே ஒரு நிஷான்ற ஒரு பொண்ணு சொன்னது பாருங்கள், அதுதான் வெரி ஃபஸ்ட்டாக காமிப்பாங்க. அந்த நிஷாவை பற்றி நிஷா தன்னுடைய பேரை சொல்லிடுறா. எதிரில் இருக்கிறவனுக்கு தன்னுடைய பேரை சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அட்டாச்சாக ஆகிடுறாங்க. அட்டாச்சாக ஆகிட்டு ரூம் புக் பண்ணிடுறாங்க. ரொம்ப செக்ஸுவாக காமிக்கிறாங்க. இதுக்கே இந்த படத்துக்கு அதான் A+ போடணும். அந்த மாதிரி ரொம்ப செக்ஸாக காமிக்கிறாங்க அவங்க 2 பேரும் பிஹேவ் பண்ணுறது. அவங்க 2 பேரும் ரூமில் போய் தங்கிட்டுருக்குறாங்க. ரூமில் தங்கிட்டு இருக்கும்போது போய் குளிக்கிறதுக்காக போயிட்டு ஒரு டவல் கட்டிக்கிட்டு வெளியில் வர. அப்போ பார்த்தா ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அப்போது இது இவளுக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு டார்ச்சர் வந்துச்சுன்னா நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்குறாங்க. அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை நீங்கள் கல்லை அடிச்சுட்டு தப்பிச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்ப்ரே நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு ரம்ஜானுக்காக செல்வம் சொல்கிறான், நீங்கள் நாளைக்கு ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்களை பார்க்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற. அது முடியாது அப்படின்ற. அப்போது நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ரம்ஜான் பிரியாணியோடு இருங்க, நான் வருவேன், கண்டிப்பாக உங்கள் முகத்தை இன்றைக்கி நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இவளுக்கும் அவனை முகத்தை பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குது. இவ்வளோ அன்பாக பேசுகிற ஒரு முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ரம்ஜான் பிரியாணி இவளே செய்கிறா. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது அந்த பிரியாணி. எல்லாரும் இவங்க குடும்பம் தான் ஒரு முஸ்லீம்ஸ் பிரியாணினா எப்படி இருக்கும், எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஒரு 20-25 பேர் சாப்பிட்றாங்க. தான் செய்கிறா. யார்கிட்டையுமே ஃபர்கானா விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவனுக்காக தான் செய்கிறா, அந்த பர்சனுக்காக தான் செய்கிறா. செய்து முடிச்சுட்டு எல்லோரும் பீச்சுக்கு கிளம்புறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் 4:30 மணிக்கு அங்கே வர சொல்லிட்டுருக்கான். அதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறான், சரி நீ படுத்துக்கோ, நான் பசங்களெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பசங்களெலாம் கூட்டிகிட்டு போயிட்ட உடனே இவனுக்கு தான் அந்த டைம் ஆயிடுச்சு இல்லை. எழுந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி பிரியாணி அது இதெல்லாம் போட்டு ஒரு அழகாக ஒரு டப்பாவில் எடுத்துக்கிட்டு அங்கே வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்புறான். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அங்கே நின்றுருக்கான். அவன் குழந்தைங்களோட நின்று ஏதோ வாங்கின்னு இருக்கான். அவன் பார்த்துட்டான். அவன் என்னது இது இப்போ தான் தலைவலின்னு சொல்லி படுத்தா, அதுக்குள்ளே வேறு ட்ரெஸ் மாற்றின்னு கிளம்புறான்ட்டு அவள் பின்னாடியே இவன் வருவான்.
வந்தால் இவ பாட்டு அது மாதிரி ஆட்டோவில் போயிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு ஒரு இடத்துல போய் அந்த ட்ரெயினுடைய இதில் உட்காருவா. அந்த இதெல்லாம் போட்டுருப்போம் பாருங்கள், திண்ணியெல்லாம். அந்த திண்ணியில் உட்காந்துட்டு பக்கத்தில் இந்த டிஃபன் பாக்ஸை வச்சுட்ருக்கும்போது தான் இவளுக்கு அந்த நிஷா அதோடைய நியூஸ் வரும். உனக்கு தெரியுமா நித்யா, நிஷாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு, இது மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி அவளை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நித்யா சொல்கிறான். அப்போ நிஷா அப்போ தான் கிளம்பும்போது சொல்லுவாள் இவக்கிட்ட, நாளைக்கு ரம்ஜானு, அவ்வளோ சிரிச்சா சின்ன பொண்ணு, அது நீ கல்யாணமும் ஆகாத பொண்ணு, நீ நாளைக்கு வரும்போது எனக்கு பிரியாணி எடுத்துகிட்டு வரணும், பழசானா கூட பரவாயில்ல, அடுத்த நாள் தானே பிரியாணி, அப்போ கூட உங்கள் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு இதில் ஏறும்போது, வண்டியில் ஏறும்போது சொல்லுவாள். சொன்னவோ இப்போ செத்துட்டானோன்னா இவளால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது, செக்ஷுவல் டார்ச்சரால் தான் செத்துட்டா, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இவளுக்கு இப்போ தான் இவளுக்கு அந்த செல்வத்துடைய ஃபேஸ், அவனுடைய என்ன எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க எது மாதிரியான ஆளுங்கன்றது இவளுக்கு தெரிஞ்சிடும். இவளுக்கு ரொம்ப பயமாயிடும். இவன் அந்த டிஃபன் பாக்ஸ் அங்கேயே வச்சுட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி பயங்கரமாக அழுவா. அப்போ அந்த பின்னாடியே வந்த அவங்க ஹஸ்பண்டை அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாள். அழுதுகிட்டே இருந்து அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது, அடுத்த நாள் சுதாச்சின்னு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இவ சொல்லுவாள், இனிமேல் பட்டு உங்களோட நான் ஃபோனில் பேச விரும்பலை அப்படின்ட்டு இவ சொல்லிடுவாள். நான் இதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுறேன், உங்களோட நான் ஃபோனில் பேச விரும்பலைன்னு டப்புன்னு சொன்னோன்னே அவனுக்கு, நேற்று நீ பிரியாணியோடு நீ வருவேன்ட்டு நான் எதிர்பார்த்து காத்துட்ருந்தேன், எத்தனையோ பேரை நான் இஷான்னு போய் தொட்டு அறை வாங்கினான். யாரோ முஸ்லீம் பொண்ணுங்களெல்லாம் போயிட்டு இஷான்னு, இவனுக்கு ஃபேஸ் தெரியாதுல்ல, இஷான்னு தொட்டு நான் அறை வாங்கிட்டு இருக்கான். அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன். நீ என்னடானா சர்வசாதாரணமாக இது மாதிரி சொல்கிற அப்படிங்கும் போது, இல்லை உங்களோட நான் பேச்சு தொடர்பு இல்லைன்னும் போது அந்த ஆத்திரத்தில் இவன் என்ன பண்ணுறான், இவன் ஹஸ்பண்டுடைய காலில் வண்டியை ஏற்றிடுவான். அவனுடைய கால் பிரேக் ஆகிடும். இந்த கரீமுடைய கால் அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டில் கொண்டாந்து படுக்க வச்சுட்ருப்பாங்க. அப்போ இவன் திரும்ப டார்ச்சர் பண்ணுவான். யார், அந்த செல்வம் டார்ச்சர் பண்ணி, நான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன், நீ இப்போ வெளியில் வரையா அல்லது நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்பான். இவ ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருப்பான், ஃபோன் வரும். இவன் என்ன பண்ணுவா, இல்லை என் ஃபோனை விட்டுட்டேன், அதுக்காக தான் வெளியில் நிற்கிறாங்க, நான் போகிறேன் அப்படின்மா. இல்லை நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நானே போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு இவ போய், சரி நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுப்பிச்சிட்டு இவ வந்துடுவாள். வந்து என்ன பண்ணுறதுன்னு இவளுக்கு தெரியாது. எப்படி இவனை கட் பண்ணுறது, எப்படி இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்றது தெரியாது. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவன் சொல்லுவான், இத்தனை நாள் என்கிட்ட அவ்வளோ ஆசையாக அன்பாக பேசினேன்ல, அப்போ உனக்கிட்ட லவ் இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நீ லவ்வாக பேசுனது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு, நீ என்கிட்ட கண்டினியூஸாக பேசலைன்னா நான் வேறு ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ட்டு அவன் இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நித்யா கிட்ட போய் சொல்கிறா, என்ன இப்போ நான் தான் சொன்னேன் இல்லை, உன்னுடைய பேர் அவனுக்கு இவளை பற்றி எல்லா விஷயம் வீடு வரல வந்துட்டான். உன் பேர் ஃபர்கானா, நிஷா கிடையாது, ஃபர்கானா, உனக்கு புருஷன் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்குது, இந்த தெருவில் இருக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிட்ருக்குது, ஆக நீ எல்லாத்தையும் லீக் பண்ணிட்ட, ஆனால் அவனை பற்றி உனக்கு எந்த விஷயமும் தெரியாது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தான் பாருங்கள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதை எடுத்து பார்க்குறாங்க. அவன் ஒரு கடையில் வாங்கிட்டுருக்கான். அவன் இவனை அந்த ஒரு மாலில் தான் வந்து சந்திக்க சொல்கிறான். இதுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே வாங்கினாங்கன்னு போய் பார்க்குறாங்க. இவங்க நித்யாவும் இவளும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கடையில் வாங்கிட்டுருக்காங்க. அது டெபிட் கார்டில் இவன் வாங்கிட்டுருக்கான். அப்போ பார்க்குறா, இந்த டெபிட் கார்டில் செல்வன்ற பேர் வந்துட்டுருக்குதான்னு பார்க்குறா. செல்வன்ற பேர் வந்துட்டுருக்குது. உடனே நீ அந்த மாலுக்கு போ, நான் இவளுக்கு யாருன்றதே தெரியாத, அதுக்காக அந்த மாலுக்கு போகும்போது இவன் ஒரு பாடி ஷவர் வாங்கிட்டு அந்த ஒரு சேரில் உட்காந்துட்டுருக்கான், இவளுக்காக வெயிட் பண்ணிக்கின்னு.
இவ வருவா, இவளை தான் வர சொல்லிட்டுருக்கானே, வருவான்றதுக்காக வெயிட் பண்ணி உக்காந்துட்டுருக்கான். இவள் பாடி ஷவர் வாங்கும்போது இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. இவன் நித்யா ஃபோன் பண்ணுறா. இது மாதிரி பாடி ஷவர் வாங்கிட்டுருக்கீங்களே, நீங்கள் யார், உங்கள் பேர் அப்படின்னுவா. நான் தான் செல்வம் அப்படின்னு சொல்லுவான். சாரி, நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், இது மாதிரி ஏதாவது தப்பாக யாராவது வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வச்சுடுவா. அப்போது திரும்ப இவளுக்கு கால் பண்ணி சொல்லுவாள், அவன் தான் செல்வம், ஃபோன் பேசுறது தான் செல்வம், நீ போய் புடி அப்படின்வா. இவள் கடை பின்னாடியே வந்து அது ஃபோனை எடுத்துருவான். அவன் திரும்பி அவளை பிடிக்கிறதுக்குள்ளே கையில் இது வச்சுருந்தால அந்த பெப்பர் ஸ்ப்ரே, அதை அவன் கண்ணில் அடிச்சுட்டு ஓடியாந்து ஒரு இடத்துல நின்று அந்த ஃபோனுடைய எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவான். அவன் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தா பாரு, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவான். டெலீட் பண்ணிட்ட உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இப்போது இவ்வளோ பொலைட்டாக பேசின்னு இருந்தவன் இப்போ ரொம்ப கோவம் வந்துடும். என்னுடைய மெசேஜெலாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுமா, உங்கள் வீடு என்ன, உங்கள் யார் யார் இருக்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்னேன்னா உன்னுடைய கெதி என்ன ஆகுன்றதை நினச்சிக்கோ அப்படின்ட்டு இப்போ பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்றான். இவ நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறான். இவ சொல்கிறா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அவனுடைய வீட்டுக்கு இவ போகிறான். அப்போ அவன் சொல்லுவான், நீ நல்லா என்கிட்ட பேசின்னு இருக்கும்போது நான் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன், ஆனால் திடீர்னு நீ உன்னை மாற்றிக்கிட்டு என்கிட்ட கடுமையாக நீ பேச ஆரம்பித்து ஸ்ப்ரே பண்ணி எல்லார்கிட்டையும் அடி வாங்கி உன் புருஷனை தேவையில்லாமல் காலை உடச்சி நான் எவ்வளோ தப்பு பண்ண வச்சுட்டேன். நீ இந்த வீட்டுக்கு வரும்போது உன்னை ஒரு 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 மகாராணி மாதிரி ட்ரீட் பண்ணணுன்றதுக்காக உன்னை எங்கே உட்கார வைக்கணும், இந்த வீடை எப்படி அலங்காரம் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிருந்தேன். ஏன்னா உன்னுடைய வாய்ஸ் எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேட் ஆச்சு அப்படின்ட்டு அவன் இப்போது ரொம்ப இதுவாக பேசுவான். ஆனால் நீ என்னை மிருகமாக்கிட்ட அப்படின்ட்டு பேசுகிறான். அந்த செல்வமாக நடித்தது செல்வராகவன், டைரக்டர் செல்வராகவன் தான். இவ இப்படி பேசுகிற உடனே இவளுக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கத்துறா இவ. அப்போ பஸ்ஸர் அடிக்கிறாங்க. பஸ்ஸர் அடித்து திறந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்டே நிற்கிறாங்க. இவன் அப்படியே கஷ்டமாகிடுது. அவன் அனுப்பிச்சிட்டான், ஹஸ்பண்டோடு அனுப்புறதுக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு ஹஸ்பண்டோடு அனுப்பிட்டான். அவன் போயிட்டாங்க. இதோட அவளை கட் பண்ணிட்டான். ஆனாலும் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வருத்தமாக தானே இருக்கும். வந்த உடனே இன்னொருத்தர் வீட்டுக்கு இவன் வந்துட்டுருக்கான். ஆனால் அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான். வீட்டுக்கு வந்த உடனே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேலையை விட்டு நின்றுடுறேன். நீ என்ன தப்பு பண்ணியா நீ அப்படின்றான். இல்லை அப்படின்ற. தப்பு பண்ணாத நீ இன்னத்துக்கு வேலையை விட்டு நிற்கிற, வேலையை விட்டு நின்னா எல்லாருமே சந்தேகமாக தான் பார்ப்பாங்க உன்னை, நீ அவனை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு இவ சொல்லுவாள், உண்மை ஒத்துப்பா. அவனுடைய குரலை லவ் பண்ணேன். ஏன்னா எனக்கு இது மாதிரி ஒரு அன்பான குரல் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்ததே கிடையாது. இது மாதிரி முஸ்லீம்ஸ் பேசிட்டு இருக்க மாட்டாங்களோ அல்லது இந்த கூட்டு குடும்பத்தில் இது மாதிரி பேசிக்க மாட்டாங்களோ தெரியல. எனக்கு இது மாதிரி ஒரு அன்பான குரல், ஃப்ரெண்டான குரல் நான் என் வாழ்க்கையில் சந்தித்தது கிடையாது. அதுக்காக அவன் குரலை நான் லவ் பண்ணேன். ஆனால் அவனை பார்த்த உடனே நான் பயங்கரமாக வெறுக்கிறேன்னு இவன் வெறி பிடிச்ச மாதிரி கத்துவான். அப்போ நீ அவனை வெறுத்துட்டல, அப்போ நீ வேலைக்கு போ, சாதாரணமாக நீ வேலைக்கு போ, எந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த வேலை செய்ய அப்படின்னு அவன் ரொம்ப நல்லவன். இது மாதிரி எந்த ஹஸ்பண்டும் சொல்ல மாட்டாங்க. அவன் சொன்ன உடனே அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போவாள். இந்த வேலையை விட்டுட்டு அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வேலையிலேயே சேர்ந்துடுவான். இதுதான் ஃபர்கானா. அவன் சொல்லுவான் அப்பப்போ ஃபர்கானா அப்படின்னுவான். அவன் அந்த தீய புத்தி வரும்போதெல்லாம் அவன் பேரை சொல்லுவான். ஃபோன்லேயும் சொல்லுவான், அங்கே மால்லேயும் சொல்லுவான், 3 தடவை சொல்லுவான் ஃபர்கானா அப்படின்ட்டு. இதுதான் ஃபர்கானா. நல்ல கதைங்க. இப்போ ரொம்ப நல்லா நடிச்சிட்ருக்கிறா. எல்லாருமே நல்லா நடிச்சிட்ருக்காங்க. இது ஒரு தடவை உங்களுக்கு சோனியில் கிடச்சிச்சின்னா பாருங்கள்.